بسم الله الرحمن الرحيم. தர்காக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். 60 அடி பாபா 45 அடி பாபாவாக மாறிய அதிசயம். கடிதம் எழுதி போட்டால் படித்து பார்த்து பதில் தரும் ராவுத்தரப்பா அவுலியா. காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கும் அற்புத அவுலியா. பீடிகளை காணிக்கை கேட்கும் பீடி மஸ்தான் அவுலியா. செங்கற்களை உணவாக வழங்கும் சையது சுல்தான் அவுலியா. நடக்கப் போவதை கனவில் சொன்னாரா ஆத்தங்கரை சையதம்மா? அக்கு அக்காக கலன்றுவிடும் அவுலியாக்களின் உடல் பாகங்கள். தமிழ்நாட்டிலிருந்தே மக்காவில் தொழும் அதிசயம். நெற்றிக் கண்ணால் அல்லாஹுவை பார்க்கும் அற்புதம். எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கும் ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். தர்காக்களில் நடப்பது என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, தர்காவில் நடப்பது என்ன என்பது குறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய புலனாய்வு குழு எடுத்த ரிப்போர்ட்டுகளை, அந்த தர்காவில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் எப்படியெல்லாம் மக்களை இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களோடு ஆதாரபூர்வமான காட்சிகளோடு உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகின்றோம். அந்த புலனாய்வு ரிப்போர்ட்டினுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய புலனாய்வு குழு சென்ற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராவுத்தர் அப்பா தர்காவுக்கு தான் இப்ப நம்முடைய புலனாய்வு குழு சென்றிருக்கின்றார்கள். அதுல இவர்கள் எப்படியெல்லாம் அள்ளி விடுகின்றார்கள் அப்படின்றத இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினத்தில் அமைந்துள்ள மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லா தர்காவுடைய தர்பாருக்கு முன்னால், சன்னிதானத்திற்கு முன்னால் நாம் இங்கு இருக்கின்றோம். இதனுடைய சிறப்புமிக்க புனிதமான அந்த வரலாறை பற்றியும், இங்கு வரக்கூடிய மக்களுடைய ஹாஜத்துக்கள், அவருடைய தேவைகள் எப்படி நிறைவேறுகின்றன என்பதை குறித்தும், இந்த மகானுடைய அந்த தலைமுறையாக பராமரித்து வரக்கூடிய முத்தவல்லிகளுடைய அவர்களுடைய நேர அனுபவங்களையும் இதனுடைய சிறப்புகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாயினால் நாம் கேட்டு அறிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய பேர் என்ன? என் பேர் ஜமால் மைதீன், ஹாஜி ஜமால் மைதீன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் உடற்கலை ஆசிரியர். இந்த தர்காவில் நான் ட்ரஸ்ட் இல்ல, ஊரோட நிர்வாகத்தில் இருக்கேன். எம்.கே. சாஹிப் கனி வக்கூபோர்டாக நிரூபிக்கப்பட்ட இந்த தர்கா ட்ரஸ்டியாக இருக்கிறேன். என் பேர் கபீப் ரஹ்மான், ஜமாத் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கேன். இந்த நிர்வாக கமிட்டியில அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறேன். இப்போ இவருடைய மகானுடைய சிறப்பு எத்தனை வருடத்திற்கு முன்னால் இவங்க அடக்கமாயிருக்கிறாங்க. இதனால இதனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சில பேர் வரலாம், தங்களுடைய ஹாஜத்துக்கு நிறைவேறினாலும் போகலாம். இவருடைய பாபாவுடைய சிறப்பு, அவருடைய தியாகம், இது குறித்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சர்தார் ராவுத்தரப்பா ஒலியுல்லா அவர்கள் 350 வருடத்துக்கு முன்னதாக இங்க அவங்க பார்த்தா மொத்தத்தில் அவருடைய இங்க அவருடைய நிறுவனத்தை எல்லாருமே பொதுமக்கள் ரீதியில கம்ப்ளீட்டா அடங்கப்பட்டு அவங்கள வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்க பேய், சைத்தான், பிணி அனைத்துக்குமே இங்க தங்கி இருந்து அவர்களுக்கு குறிப்பிட்ட நாள் ஒரு 40 நாளைக்குள்ளேயே அவங்களுடைய உடல் நலம் சுகமாகி பல பேர்கள் அவங்க சென்றிருக்கிறார்கள். நல்லபடியாக, நல்ல அமைதியாகவும், நல்ல சிறப்பாகவும் அவங்களுடைய நிகழ்ச்சிகளை இங்க பார்த்து தர்காவை அவங்க வேண்டி, தர்காவில் என்னென்ன நேர்த்திக்கடன் வைக்கிறாங்களோ அந்த நேர்த்திக்கடன் எல்லாம் அவங்க சொன்னது மாதிரி நடக்குது என்பதையும் செய்றாங்க. இது மாதிரி அவங்களுடைய தேவை நிறைவேறதுல குறிப்பா நீங்களே மெய் சீர்த்து போன எதிலும் குறிப்பிட்ட சம்பவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதாவது ரோடு, ஆறு, கடல், அவங்களோட நேர்த்திக்கடத்துக்கு இங்க இருந்தவங்க இந்த ரோட்டையும் ஆத்தையும் தாண்டக்கூடாது என்பது அப்ப இருந்து ஒரு ஐதீகமா இங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுடைய கண் நிகழ்ச்சியா பார்த்தது, ஒருத்தர் ஒரு தவறான வழியை பண்ணி சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. ஊருக்குள்ள சத்தியம் பண்ணி என்ன ஒரு 500 ரூபாய் பணத்தை தந்துட்டேன் நான் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சத்தியம் ராவுத்தரப்பாட்டம் சத்தியம் பண்ணி நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் மனைவி கர்ப்பமா இருந்துச்சு. அந்த கர்ப்பத்துக்கு புள்ள பிறக்க போகும்போது நான் கண்ணால பார்த்த நிகழ்ச்சி, உடம்புல பூரா சக்கர வெட்டு அருவா வெட்டு மாதிரி வெட்டா விழுந்து அந்த குழந்தை ஆண் உருவமும் பெண் உருவமும் இல்லாத அளவுக்கு அந்த குழந்தை பிறந்துச்சு.
அதுக்கு பிறகு அவரு நான் பண்ணனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தர்காவுல வந்து அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, 2 குடும்பமும். அது மாதிரி சில சம்பவங்கள் எங்கெங்க எந்தெந்த பிரச்சனைகளை அவங்கவுங்க சண்டை சச்சரவு பண்ணி ஏதாவது ஜின்னு பினி இந்த சில கோளாறுகள் பண்ணி அவங்கவுங்க ஏவுகணை ஏதாவது ஏவிக்கிட்டு பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா தர்காவில் வந்து சொல்லி சில நாள் தங்கி அவங்க 2 பேரும் உடன்பாடாக இருந்து சாப்பிட்டு விட்டு சோறாக்கி கறியாக்கி சாப்பிட்டு விட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உடல் நல்லா சரியாயிருது. எவ்வளவு என்னென்ன கராமத்துக்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதான் ரெடிமேடா 4 இருக்குமே, 4ல 1 தூக்கி போட வேண்டியது தானே. எப்படியா நானே கண்ணால பார்த்தேன். எப்படி இவர் கண்ணால பார்த்தாரா? அதாவது வந்து 2 பேருக்கு பஞ்சாயத்து, ஒரு 500 ரூபாய் பஞ்சாயத்து. 500 ரூபாய் பஞ்சாயத்து. யார் இது, யாரு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வந்துருச்சான். பஞ்சாயத்து வந்தவனையும் ராவுத்தரப்பா முன்னாடி வச்சு சத்தியம், தவறாக இருக்கக்கூடியவர் வந்து 500 ரூபாய் கொடுத்ததா சொல்லி பொய்யா ராவுத்தரப்பா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் பண்ணிட்டா அப்போ வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு குழந்தை உருவாயிருந்துச்சு. அந்த பெண்மணி வந்து குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம உடம்பெல்லாம் விட்டு 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 விட்டா இருந்து அவர் பார்த்தவனே நம்ம இப்படி தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி ராவுத்தரப்பாட்ட வந்து திருப்பி வந்து சரண்டர் ஆகி அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டவனே எல்லாம் சரியா போச்சு, அவர் இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி அள்ளி விடக்கூடிய ஒரு செய்தியை நாம கேட்கின்றோம். பஞ்சாயத்து பண்றதுக்குதான் அவளியாவா? 2 பேருக்கு மத்தியில வந்து என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை தீக்கி வைக்கக்கூடியவராக அவளியாவை இவர்கள் சித்தரித்து அந்த குழந்தைக்கு வந்து குழந்தை ஆனாவோ பெண்ணாவோ பிறக்காம போனதுக்கு அவளியாதான் காரணம்னு சொல்லி, நல்ல வேளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அவளியாதான் காரணம்னு சொல்லாம விட்டார்கள். அப்படி பிறந்ததற்கு அவளியாவினுடைய மகிமை தான் காரணம், கரெக்டா பிடிச்சிட்டாருல அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். இந்த மாதிரியாக கபருக்குழிக்குள்ள இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, அவர்களால எதையும் செய்ய முடியாது, அவர்களுக்கு வந்து ஒரு ஈய கூட விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நாம இத்தனை வருஷமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பிரச்சாரகர்கள் மேடைதோறும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எந்தெந்த கபர் குழிக்குள்ள அந்த தர்காக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்ல, அவங்களால எதையும் செவியேற்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு ஏதாவது இவங்களால செய்ய முடிஞ்சுச்சா, ஏதாவது ஒரு தீங்கு செய்ய முடிஞ்சுச்சா? முடியல. நான் பேசுகின்றேன், இந்த ஒரு குழுவை வந்து எடுத்து பேசி இருக்கின்றார்கள். பிஜே வந்து 1980 இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இதை விமர்சனம் செய்து ஒன்னும் செய்ய முடியலையே. அப்போ வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதோட லிங்க் பண்ணி விட்டுறது. இப்படி வந்து ஆணாவும் முன்னாவும் இல்லாம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு காரணமா இருந்திருக்கலாம், அதுக்கு வந்து ராவுத்தரப்பா தான் காரணம் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இது என்ன ஒரு பேச்சு? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? குழந்தை வந்து ஊனமா பிறகுதுன்னா அதுக்கு வந்து அவங்க அத்தா பண்ண தவறுக்காக குழந்தை எப்படி அவளியா பிடிப்பாரு? பிடிச்சது உண்மையா வைப்போமே. ஒருத்தர் பண்ண தப்புக்காக புள்ளைய பிடிக்கிறதா? இதுவே அநியாயமான அவளியாவால இருக்காரு இவரு. இப்படி வந்து கட்ட பஞ்சாயத்துல பண்ணிருக்காரு. அப்ப ஒருத்தவன் பண்ண தப்புக்காக அவனுடைய பிள்ளைய கூட்டு போனாலே அதே மனித உரிமை மீறல் எழுதி வச்சிருக்கிறான் சட்டத்துல. ஒருத்தன் ஒரு தவறு செய்யக்கூடியவன் ஒருத்தன் இருந்தான்னா அவனை தான் அரெஸ்ட் பண்ணணும். அவன் வீட்டுல உள்ள ஆளுகளை கூட்டிட்டு போக கூடாது, அவன் உறவினர்களை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சட்டம் ஏற்றி வச்சிருக்கிறான். இங்க உள்ள பாமர மக்களுக்கு தெரியுறது வந்து ராவுத்தரப்பாக்கு தெரியலையா? அவர் பண்ண தவறான சத்தியத்துக்காக அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அப்ப இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம ராவுத்தரப்பா அவளியா இருக்கிறாரு. அப்போ அவர் எனக்கு என்னன்னு கிடைக்கிறார், அவர் மூத்தா போயிட்டாரு, அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் இந்த மாதிரி நம்பிக்கொண்டு மக்களை வந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றதை நீங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம வந்து பார்த்தோம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அவர்களுக்கு வந்து பாபா கனவுல வந்து எதுவும் ஒரு வழிகாட்டி அது மாதிரி மக்கள் நிறைய பேர் ஏதோ பயனடைஞ்சு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு கனவுல இருந்து அவங்க ஒரு டம்ளர் தண்ணி உள்ளக்க வைக்கிறாங்க, அதை டெய்லி வாங்கி சாப்பிடுறாங்க. டம்ளர் தண்ணி உள்ளக்க வைக்கிறாங்க, அதை டெய்லி வாங்கி சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கனவுல காணதட்டி இங்க இருக்கிறாங்க. மற்ற எல்லா தர்காக்களையும் சொல்ற மாதிரியே ராவுத்தரப்பா வந்து அவருக்கு தனி மகிமை இருக்கு. அவர் வந்து பேய் பிசாசு ஓட்டுவாரு, தொழில்துறையை மேலவங்க செய்வாரு, புள்ள கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் போடுறாங்க. லிஸ்ட் போட்டா அதுல சொல்றாங்க பாருங்க, டெய்லி வந்து அவருக்கு தண்ணி வைக்கிறாங்களாம். ராவுத்தரப்பா டெய்லி தண்ணி ஒரு டம்ளர்ல வந்து தண்ணியை கொண்டு வைக்கிறாங்க. அவர் வந்து எடுத்து குடிச்சிடுறாரு.
அப்போ வந்து தண்ணி தாகம் அடிக்கக்கூடிய அளவுக்கு, தனக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க வைக்கலாத அளவுக்கு இருக்கிறாரு. இவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றதாக இருந்தால், தனக்கு தண்ணி தாகம் எடுக்க முடியாம இருக்க முடியல அவரால. ஒரு டம்ளர் இப்படி வந்து டம்ளர்ல உள்ள தண்ணியை அள்ளி அள்ளி குடிக்கக்கூடிய அளவிற்கு தாகம் எடுக்கக்கூடிய பலவீனராக இருக்கிறாரா? யோசிக்க வேணாமா? அப்படி உள்ள தண்ணி எடுத்து குடிச்சு இவர் வந்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி மக்களை இவர்கள் மூடர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அவங்களோட நேர்த்திக்கடன் 40 நாள். அந்த 40 நாளைக்குள்ள பெரும்பாலும் குணமடைஞ்சது. அதற்கு மேல இருக்குன்னு சில வியாதிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 240 கணக்கு போட்டு இருந்துக்கிறாங்க. ஓரளவு குணப்படுத்தி எல்லாருமே குணப்படுத்தி போயிருக்காங்க. எங்களை இதுவரை நாங்க பார்த்த வரை எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம இங்க வந்து யாருமே முழுமையா தங்கியும் இல்லை. எல்லாவுக்கும் எல்லா சுகமும் ஆயிடுது. எந்த பிரச்சனையும் போயிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் எவ்வளவு பிரச்சனையோட வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து 40 நாள்ல சரியா போயிடும் அப்படின்றாங்க. 40 நாள்ல சரியா போகாட்டி இன்னொரு 40 நாள், 240 நாள், 240 நாள்லயும் சரியா போகாட்டி என்ன செய்யறது? அடுத்து இன்னொரு ஒரு 40 நாள் இப்படி எக்ஸ்டெண்ட் தான் பண்ணிட்டு போவாங்க. அப்ப வந்து இதுவும் இவர்கள் வந்து மக்களை ஏற்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. சாஹிபுடைய மசாருடைய உள்ளே வந்து சில கடிதங்கள், தப்சர்களை இப்ப நம்ம மதார்ல ஜியாரத் பண்ணும்போது பார்த்தோம். அந்த கடிதங்கள்லாம் அவங்களுடைய ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகல, இல்ல ஒரு குழந்தை பிறக்கல அப்படின்னா ஒரு லெட்டர்ல வந்து எழுதி வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா மீண்டும் அவங்களுக்கு கனவுலையோ எதுலயோ போய் அவங்களுக்கு நிச்சயம் நினைவு காட்டுறாங்க. இது மாதிரி நடக்குது அப்படின்னு சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்ப இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கும் இது மாதிரி நேர்த்திக்கடன் வச்சா நிச்சயம் சிறப்பா நடக்குது. அவங்க குறிப்பா வந்து அதுக்கு பின்னாடி கல்யாணம் முடிச்சிட்டு வந்து வந்து சிறப்பான பாத்தியா ஓதி கிடாய அறுத்து எல்லாருக்கும் சோறு கொடுத்து நல்லா சிறப்பா கொண்டாடிட்டு போறாங்க. மேலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன்கள் வைக்கிறாங்க. பெரும்பாலும் நேர்த்திக்கடன் வச்சு மிக சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த தண்ணி டேங்க் நிறைய கொண்டு வச்சிருக்காங்க நிறைய பேர். இந்த தர்காவுக்கு ஒரு ஏணி மரம், பழைய ஏணி மரமா இருந்துச்சு. அவர் ஒரு சிறிய நாள்லயே ஒருத்தருக்கு போய் கனவுல தட்டி இந்த ஏணி மரம் நீ தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னிட்ட வந்து கேட்டு, நான் ஒரு முத்தவழியா இருக்கிறதுனால என்னிட்ட வந்து கேட்டு நீங்க உடனே அனுமதி கொடுத்து இந்த வருடம் கந்திரிக்க அந்த ஏணி மரத்தை ரெண்டையும் போட்டிருக்கோம். அடுத்த சகோதரர்களே, நம்ம சகோதரர் கேள்வி எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? இந்த மாதிரி தர்காவை சுத்தி பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த அவருடைய அந்த தர்கா பக்கத்துல வந்து ஒரே கடிதமா கிடக்கு. ஒவ்வொரு கடிதமா எழுதி போடுறாங்களாம். கடிதம் எழுதி போடுறாங்க. போஸ்ட்மேன் வேலை பாக்குறாரா என்னன்னு தெரியல நமக்கு. அப்ப வந்து கடிதமா எழுதி போடுறாங்க. இந்த கடிதங்களுடைய விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புனா அதுக்கு பதில் சொல்றாங்க. பாருங்க, கல்யாணம் பண்ணணுமா, எனக்கு பிள்ளை இல்லையா, எனக்கு நோய் நோக்காடா, கடிதத்தை எழுதி அவருக்கு வந்து போட்டுற வேண்டியது. அவர் படிப்பார். நைட்டு உட்காந்து எல்லா கடிதத்தையும் எடுத்து படிப்பார் போல. படிச்சுட்டு கனவுல வந்து கடிதத்துக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றுகின்றார்கள். பாருங்க, கடிதம் படிக்கக்கூடிய அவனியாங்க. இங்கிலீஷ்ல எழுதினாலும் படிப்பாரு நினைக்கிறேன். அநேகமா இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துலயும் எல்லா இதையும் கரைச்சு குடிச்ச பன்மொழி புலவராக இருப்பாரு என்னவோ தெரியல. அப்ப வந்து இப்படி வந்து கடிதம் எழுதி அந்த கடிதத்தின் மூலமாகத்தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். அப்ப வந்து நேரடியா அவர் கேட்கக்கூட சக்தி இல்லாதவராக இருக்கின்றாரா இல்லையா? இது இப்படியாவது யோசிக்க வேணாமா இல்லையா? என்னடா இது கடிதம் எழுதி போட்டா அவர் எப்படி படிப்பாரு? அவருக்கு தமிழ் தெரியுமா? இங்கிலீஷ்ல கடிதம் எழுதுனா இங்கிலீஷ் தெரியுமா? அல்லது கையெழுத்து கிறுக்கி இருந்துச்சுன்னா அது அவருக்கு புரியுமா? கிடையாது. அப்ப வந்து கடிதத்தின் மூலமாக நீ எப்படி வந்து மற்ற மனிதனுக்கு கடிதம் எழுதி போடுறீங்களோ அந்த மாதிரி கடிதம் எழுதி போட்டா தான் அவருக்கு விளங்கும். அதை படிச்சுதான் உங்களுக்கு அவர் பதில் சொல்லுவாரு அப்படின்றது எவ்வளவு ஒரு கேலி கூத்தா இருக்கு. யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய ஏதாவது ஹாஜத்துகள் நிறைவேறி உங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களால மறக்க முடியாத ஒரு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் எல்லாருக்கும் உள்ளத்துல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது? எங்க குடும்பத்துல அது மாதிரி ஒண்ணு இல்லை. இந்த பேட்டி எடுத்ததுல இவர் தான் கொஞ்சம் உண்மையா உருப்படியா உண்மையை சொல்றாருங்க. உங்களுக்கு ஏதாவது கிராமத்தில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி இவர் தான் கொஞ்சம் உண்மையை உடைச்சு பேசியிருக்கிறார். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா?
நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. தாங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதை தடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட முயற்சி செய்றாங்க? யார் அவங்க? அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவங்க பின்புலத்துல யார் இருக்கிறாங்க? யாருடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க ஆடுறாங்க அப்படின்னு இங்க நீண்ட நாளா எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சர்தார் ராவுத்தர் சாஹிபுடைய நாங்க 15,000 தலைக்கட்டு வாழ்றோம். 15,000 தலைக்கட்டு இந்த ஊர்ல ஒரு 10-15 பேர் தான் அவங்க ஜெயிலாப்தீன் குரூப் என்ன பண்றாங்கன்னா, ரசூல்லா வாழ்ந்தாங்க, கையாட்டி தான் வாழ்ந்தாங்க, கையாட்டி தான் செஞ்சாங்க, தொப்பி போடாம தான். தொப்பிங்கிறது சுனத்தான பொருள். அந்த தொப்பி போடுறது சுனத்தான பொருள். ஏன்னா சங்கையா இருக்குங்கிறது அப்ப ரசூல்லா சொன்னது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி காட்டுகின்றார், தொப்பி என்பது சின்னத்து தொப்பி சின்னத்து நம்ம எல்லாம் சின்னத்தொழில் ஜமாத்து. சின்னத்துன்னா என்ன? சுன்னத்தை தான் அப்படி சொல்லுகின்றார். தொப்பி சின்னத்து, இந்த சின்னத்தை விட்டு விடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இவ்வளவு தொப்பி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையானது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். தொப்பி என்பது ரொம்ப சங்கையானது, சின்னத்து தான் நமக்கு முக்கியம், நம்ம எல்லாம் சின்னத்தில் ஜமாத்து அப்படின்னு சொல்லி சின்னத்தை பத்தி இவர் இந்த சுன்னத்தை பத்தி பேசுகின்றார்ல. இவர் என்ன செய்யறாரு? இவர் தொப்பி இல்லாம தான் நிக்கிறாரு. முதல்ல நம்ம டீம்ல உள்ள கிதிர்பாய் இருக்காரா இல்லையா, அவருடைய தொப்பியை தான் எடுத்து முதல்ல அவர் தான் இவருடைய தலையில மாட்டி விடுறாரு. அப்படிப்பட்ட ஆளுதான் சின்னத்தை பத்தி பேசுறாரு. அடுத்து என்ன, இப்படி சின்னத்தை பத்தி பேசுறீங்கல்ல நீங்க, சின்னத்தில் ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க? தாடியை வளர்க்க சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அது சின்னத்தா? அது உங்களுடைய மாநில சொல்றதா இருந்தா அது சின்னத்தா இல்லையா? அந்த சின்னத்தை நீங்க வைக்கிறீங்களா? இவருடைய மூஞ்சியை பார்த்தா வலுவலுன்னு இருக்கின்றது, தாடியை காணாம். இவர் சொல்றாரு தொப்பி போடுறதை பத்தி பேசுகின்றார். இப்படித்தான் மக்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் முன்னால் வாழ்ந்தவங்க, நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய பரம்பரைகளுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்தாங்க, 350 வருஷமாச்சு. 350 வருஷமா கந்தீர் நடத்துறாங்கன்னா இவங்க எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் தெரியாம இருந்துச்சு.
புதுசா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி வந்துகிட்டு பழைய தர்காக்கு போக கூடாது, பள்ளியாசலுக்கு போக கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் வேஸ்ட். மக்கள் அதை நம்பாது. சும்மா ஒரு 4 பேர் அவங்க வந்து ரசூலுல்லா நேரா பார்த்தா அல்லாஹ்ங்கிறது நம்மளுடைய எல்லாம் அல்லா இடத்துல துவா செய்ய சொல்லி ராவுத்தரப்பாட்ட சொல்றது வந்து நம்ம தப்பு இல்ல. அவங்கள வழிபாட்டுல வந்து நம்மள்ட்ட அதை தாங்க இதை தாங்க நம்ம கேட்கல. அல்லா இடத்துல துவா செஞ்சீங்க நல்லா இருங்கன்னு தான் நம்ம எல்லாருமே சொல்றாங்க தவிர வேற எதுவுமே நம்ம வந்து இல்ல. எல்லா புகழும் நம்ம இறைவனுக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து அவங்க வந்து ஒருங்கிணைப்பு பண்ணணுங்கிறது பண்ணிக்கிருக்க போகும்போது ஒரு 4-5 பேர் மட்டும் வந்து சொல்றதுனால வந்து நின்றும் போயிடாது. அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய மாற்றத்துக்கு அல்லாஹ் தஆலா வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி நம்ம சுன்னத்து ஜமாத் வழியில போகணுங்கிறது அல்லாஹ் தஆலா ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் தவிர அவங்கள வந்து நம்ம கோபக்காரனா நாங்க பார்க்கல. ஏன்னா நாங்க பார்க்காத காரணம் என்னன்னா கோபக்காரங்களை பார்த்து அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க அவங்க வழியில போய் நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை அவங்க வழியில கொண்டு போகணும், எங்களை எக்காரணம் கொண்டு ஜின்னத்து ஜமாத்தை கொண்டு போக முடியாதுங்கிறது மக்கள் தெளிவாக மக்களுக்கும் தெரியும். முன்னோர் வாழ்ந்த வழியில நாங்க போய்க்கிருக்கோம் தவிர வேற தப்பான வழியில. அல்லாஹ் அருளினதை நோக்கியும் இத்தூதரை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? திருக்குரான் அத்தியாயம் 5 வசனம் 104. 350 வருஷம் எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சதை வந்து இவர்கள் எப்படி தப்பு சொல்லலாம்? அவங்க எல்லாம் தெரியாம இருக்கின்றார்கள். ஆலிம்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாதா? அவங்க வந்து 350 இத்தனை வருட காலமா நாங்கள் செய்து கொண்டிருக்கோம், அவங்க முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சதுல என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட லாஜிக்கா ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவங்கள பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றான். எப்படி கேட்கிறான்? அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களையும் மூதாதைகளையும் எந்த மார்க்கத்தில் நாங்கள் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக வழிகேட்டில் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இவர்களுக்காகவே இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றான். உங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து நேரா ஏன் கேட்கணும், நேரா போய் கேட்போம், உங்கள்ட்ட நம்ம போய் வக்கீல் வைக்கணுங்கிறாங்க. நம்ம ஒரு நீதிபதியை பார்க்கணும்னா கூட நம்ம சாதா போக முடியல. போய் நம்ம ஒரு குமஸ்தாவை பார்த்து அவங்கள்ட்ட எழுதி அதுக்கு மேல அட்வொகேட்டை பார்த்து அட்வொகேட்ல இருந்தா நம்ம வந்து நீதிபதியை பார்க்க முடியுது தவிர உங்க என்னன்னா நேரா நீதிபதியை பார்க்கணுங்கிறது வந்து அது தப்பான கோரிக்கை. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கைப்படி நம்ம சுன்னத்து ஜமாத் படி வாழணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நஜாத்துக்காரர்கள் எப்படிலாம் மக்களை குழப்புறாங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டவனையும் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த சகோதரர் வந்து நமக்கு பதில் கொடுக்கின்றார். எப்படி பதில் கொடுக்கிறாரு? நீதிபதிட்ட நேரடியா போய் கேட்க முடியுமா? நம்ம என்ன செய்யறோம்? நீதிபதிட்ட நேரடியா போய் கேட்க முடியாது. அல்லாட்ட நேரடியா கேட்டலாமா? முடியாது. நீதிபதிட்ட எப்படி நேரடியா கேட்க முடியாம ஒரு குமாஸ்தாவை பிடிச்சு அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் அட்வொகேட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜிட்ட வாதாடுகின்றோமோ அந்த மாதிரி தான் வந்து இவர்கள்லாம் குமாஸ்தாக்கள் அட்வொகேட்டுகள்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் வந்து பலமுறை நம்ம பதில் சொல்லிவிட்டோம். நீதிபதிக்கு வந்து நம்மளை பத்தி தெரியாது, அதனாலதான் குமாஸ்தாவை அட்வொகேட்டையும் பிடிச்சு வாதாட வைக்கின்றோம். ஆனால் வந்து அல்லாஹ்க்கு வந்து நம்மளை பத்தி தெரியாமையா இருக்கின்றது. உங்களுடைய இறைவன் வந்து உங்களுக்கு மிக நெருக்கமா இருக்கிறான், நீங்க அவனிடத்துல கேளுங்க, உங்களுடைய துவாவிற்கு அவன் பதிலளிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்க வந்து நீதிபதி குமாஸ்தா அட்வொகேட்னு சொல்லி இதே மாதிரிதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, விளங்காமல் இருக்கின்றார்கள் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவங்கள வந்து அதே அல்லாஹ் தஆலா வந்து ராவுத்தரப்பா அவங்க கனவுல போய் அவங்கள மாற்றக்கூடிய சக்தி இந்த ராவுத்தரப்பாக்கு இருக்கு. அதை செய்வாங்கிற எங்களுடைய கடமையை அல்லாஹ்வோட துவா செய்யணும். நாங்க வாழ்த்துறோம் உங்களை. இன்ஷா அல்லாஹ் அவங்கள வந்து அதே அல்லாஹ் தஆலா வந்து ராவுத்தரப்பா அவங்க கனவுல போய் அவங்கள மாற்றக்கூடிய சக்தி இந்த ராவுத்தரப்பாக்கு இருக்கு. அதை செய்வாங்கிற எங்களுடைய கடமையை அல்லாஹ்வோட துவா செய்யணும். நாங்க வாழ்த்துறோம் உங்களை. நஜாத்துக்காரர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பதிலை பாருங்க, நமக்கு வந்து மிகவும் நகைச்சுவையாக இருக்கின்றது. எப்படி இந்த மாதிரி வந்து நாங்க அவங்கள்ட்ட ரொம்ப இதெல்லாம் போக மாட்டோம், ஹாடெல்லாம் போக மாட்டோம். நாங்க அவர்கள் நம்புகிறார்களா? எப்படி நம்புறாங்களா? ராவுத்தரப்பா தௌஹீத்வாதிகளுடைய கனவுல வருவாராம். தௌஹீத்வாதிகளுடைய கனவுல வந்து எங்களை நம்புடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கனவுல போய் அவர்களை மாத்துவாரு. ராவுத்தரப்பா அப்படி நாங்க நம்புறோம். இந்த அளவுக்கு நம்புறாங்க பாருங்க, இப்படி எல்லாம் மக்கள் வெளியிடுகின்றார்கள் பாருங்களேன். இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு கனவுலே ராவுத்தரப்பாவே வந்தாருன்னு வைங்க, ராவுத்தரப்பா வந்து என் தர்கால வந்து நீ வந்து நேர்ச்சை செய்ய ஆர்டர்ன்னு சொன்னாருன்னா செய்தானுடைய வேலைன்னு தெளிவா தெரிஞ்சிரும்ல எங்களுக்கு தான். செய்தா இப்படித்தானே வருவான்.
பல ரூபத்துல வந்தா அல்லாஹ்க்கு இணை வைக்க சொல்லுவான், எங்களுக்கு தெரியும்ல. நாங்க என்ன செய்வோம், இடது பக்கமா 3 முறை தூன்னு துப்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி அவுது ஓதிவிட்டு சிடக்கரிக்கப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி முடிஞ்சா எந்திரிச்சு 2 ரக்காயத்து தொழுதுட்டு நாங்க படுத்த பக்கத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி திரும்பி வேற பக்கத்துல திரும்பி படுத்து தூங்கிடுவோமே, அதோட மேட்டர் முடிஞ்சு போயிடும் எங்களுக்கு. உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏணி மரத்தை நீ போடு அப்படின்னோடனே உடனே ஏணி மரத்தை தர்கா கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் ஒரு தண்ணி டேங்க் வை அப்படின்னு சொல்லி ராவுத்தரப்பா சொன்னோடனே உடனே அந்த சைத்தானுடைய அந்த கனவு தூண்டுதலின் பேரால தர்கால போய் முட்டக்கூடிய ஆள்களா நாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு தெளிவா வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்களே. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா யாராவது மக்களை ஏமாற்ற முடியுமாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எல்லாம் இந்த தர்காவுடைய இந்த புலனாய்வு ரிப்போர்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டி எதுல ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த தர்கா வண்டிகள் ஃபுல்லா எதுல ஓடுதுன்னா இந்த கனவு மேட்ரு தான். கனவுல வந்துருவாரு, கனவுல சொல்லுவாரு, ஹக்குதார் கனவுல தான் வருவாரு, ஹக்குதாருக்கு தான் அந்த கனவு தெரியும், ஹக்குதார் தான் எல்லாத்துக்கும் நீ இருக்கணும் இல்லன்னு சொல்லுவாரு, எங்களுடைய உள்ளத்துல உள்ள இறங்கிடுவாரு, கனவுல காட்டுவாரு, 7 குதிரை வரும், 4 குதிரை வரும், பச்சை தலைப்பாயோட வருவாரு. இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த கனவு உள்ளதான் ஓட்டுகின்றார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா நமக்கு தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் சைத்தான் வருவான், நம்பாதீங்க. சைத்தான் நிறைய விளையாடுனா தூன்னு 3 தடவை துப்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டா மேட்ரு ஓவர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வழிகாட்டுதல் அழகாக இருக்கின்றது. இதையெல்லாம் நம்பாதனாலதான் இவ்வளவு பலா முசிபத்துகளும் உங்களை நோக்கி வருது அப்படின்றத இந்த மாதிரியான கெட்ட கனவு காணக்கூடியவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கின்றோம். என் குடும்ப சோதத்துல கூட நல்லது கிட்ட கூட நம்ம அல்லா இடத்துல கேட்கிறோம், அவுலியாக்கள் நம்ம சொல்றோம், அவுலியாக்கா அல்லா இடத்துல துவா செய்வாங்க. நமக்கு ஆண்டவன் முறையத்துல நமக்கு என்ன நினைச்சுக்கிட்டு போறோமோ அது அல்லாஹ் தஆலாவும் அவத்தரப்பாவும் நமக்கு ஒருங்கிணைச்சு நமக்கு பண்ணி தர போறாங்க. அது அல்லாஹ் தஆலாவும் அவத்தரப்பாவும் நமக்கு ஒருங்கிணைச்சு நமக்கு பண்ணி தர போறாங்க. அது அல்லாஹ் தஆலாவும் அவத்தரப்பாவும் நமக்கு ஒருங்கிணைச்சு நமக்கு பண்ணி தர போறாங்க. அடுத்து பாருங்க சகோதரர்களே, எந்த அளவிற்கு இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. எப்படி சொல்றாங்க பாருங்க. ராவுத்தர் பாட்டு கேட்கணுமா? நம்ம எல்லாம் கேட்டா அல்லாவும் ராவுத்தரப்பாவும் ஒருங்கிணைத்து, எப்படியா அல்லாவுக்கு அல்லாவும் ராவுத்தரப்பாவும் ஒருங்கிணைத்து நமக்கு வழங்குவார்கள். அல்லாஹ் ஏதோ பிரதமர் மாதிரியும் இவர் ஒரு உள்துறை அமைச்சர் மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை கொண்டு பிரதமர்கிட்ட கொடுத்தவனையும் உள்துறை மந்திரியோட கூப்பிட்டு உட்கார்ந்து ஆய்வு பண்ணி ஆலோசனை பண்ணி கொடுக்கலாமா உள்துறை மந்திரியே, நீ ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை கேட்டு நடக்கிற மாதிரி இந்த அளவிற்கு அல்லாஹ்வை இவர்கள் இழிவுபடுத்துகின்றார்கள் என்றால் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். இப்படி அல்லாஹ் என்ன சொல்றான், தனக்கு உதவியாளன் இருப்பது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவு, அத்தகைய இழிவு எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடியது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் இவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இதுல ஒரு முக்கிய அறிவிப்பு வேற இந்த போர்டுல. என்ன முக்கிய அறிவிப்பு? 101 ரூபாய் இந்த மாதிரி நேர்ச்சி கொடுக்கக்கூடியவர்கள் 101 ரூபாயும், அதே மாதிரி ஆடை இருக்கிறாங்களா, ஆட்டுல இறைச்சி வேணா நீங்க சாப்பிட்டு போங்க, ஆனால் தலை, காலு, கொடலு, தோல் இது எல்லாத்தையும் தர்கா கொடுத்துடணும். தர்கா என்ன அத்துதாரு, யார் யாரெல்லாம் பொறுப்பாளராக நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ அவங்க அடிச்சுக்கிற வேண்டியது தானே. ஏதாவது ஒரு கந்தூரி கடா இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு மாற்றுதா, இன்னைக்கு தலைக்கறி தானே நம்ம வீட்டுல, இன்னைக்கு கால் நமக்கு, இன்னைக்கு குடல் உனக்கு, இன்னைக்கு தோல் எனக்கு என்று போகக்கூடிய ரேஞ்சில தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அறிவிப்புன்னு போட்டு நீ இறைச்சியை நீ எடுத்துக்கோ 101 ரூபாயும், அதே மாதிரி 101 ரூபாய் இந்த தலை காலு குடல் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 101 ரூபாயும் அதே மாதிரி தலை காலு குடல் தோல் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு தர்காவிற்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டு மக்களை சுரண்டக்கூடியதை பாடுகின்றோம். இதெல்லாம் எப்படி மக்களை இயக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. மேலும் இதனுடைய தர்காக்களுடைய சுற்று வட்டார மற்றடைய மதாருடைய காட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காட்சிகளை அடுத்ததாக இப்பொழுது நீங்கள் காணப்போகிறீர்கள்.
வர்றவங்க அப்பாவுக்கு நேர்த்தி வர்றவங்களுக்கு நேர்த்தி பண்ணி அவங்களுக்குள்ள ஜாலத்தை அதுக்கு பூர்த்தி பண்ணி அதை அனுப்புறதுக்கு எங்க கடமை, அதை செய்கிறோம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் இறை தூதர்களின் அடக்க தலங்களை வணக்க தலங்களாக ஆக்கிவிட்டனர். இதனால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும் என்று தமது மரணப்படுக்கையில் நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரிக்கை செய்தனர். நூல் புகாரி 436. சந்ததியை ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். ஆட்சியில் அவனுக்கு பங்காளி இல்லை, உதவியாளன் எனும் இழிவும் அவனுக்கு இல்லை என்று முகமதே கூறுவீராக. அவனை அதிகம் பெருமைப்படுத்துவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 111. அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்திவிட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 17. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்முடைய புலனாய்வு குழுவினர் சென்ற இடம் ஆத்தங்கரை சையத் அலி ஃபாத்திமா தர்கா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா போர்டையை நீங்க பார்க்கலாம். சேவல், கோழி தேவைப்படுபவர்கள் தர்கா அலுவலகத்தை அணுகவும் அப்படின்னு மட்டும் மேல போன் நம்பர். அப்ப இது ஒரு பிசினஸ், சைடு பிசினஸ். இது வர்ற உண்டியல்ல போடக்கூடிய பணங்கள் கலெக்ஷன் போத்தாதுன்ட்டு இது ஒரு சைடு பிசினஸ் ஆக இவர்கள் நடத்தக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். நாம் இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சையத் அலி ஃபாத்திமா அவர்களுடைய மசாரின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றும் விதமாக, தங்களுடைய நோய்களை நீக்கும் விதமாக, தங்களுடைய கஷ்டங்களை நீக்கும் விதமாக சையத் அலி ஃபாத்திமா அவர்களிடத்திலே பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இங்கே அவர்களுடைய அனுமதிக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இவர்களில் வந்த பல பேர் தங்களுடைய ஹாஜத்து நிறைவேறி தங்களுடைய சொல்லனா துன்பங்கள், துயரங்கள் நீங்கி மறைந்து குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய பல நேரடியான அனுபவங்களையும் இந்த கராமத்துகளை குறித்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை குறித்தும் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது என்னன்னா, நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி போற இடத்துல எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, எனக்கு அப்படி வந்தாரு, இப்படி வந்தாரு, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க சொல்றாங்கல்ல. இப்படி சொல்வதற்காகவே சில பேரை செட்டிங் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அந்த செட்டிங் பண்ண குரூப்புகள் எங்கேயாவது இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு அப்ப புதுசா தெரியும். இப்ப நீங்க ஒரு 10 தடவை போயிட்டு 11வது தடவை போங்க, அந்த குரூப் அதே இடத்துல இருக்கும். யாராவது புதுசா வந்தாங்களா, கேன்வாசிங் கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு கேன்வாஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆத்தங்கர் அம்மாவுக்கு கேன்வாசிங் பண்றதுக்கு ஒரு தர்காவை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ஒரு 10 பேர் ரெடி பண்ணி வைத்துக் கொள்வது. அங்க முன்னாடி இடத்த கொடுத்து தங்க வச்சு உட்கார்ந்துருது பெர்மனண்டா.
உட்கார வச்சுக்கிட்டு ஷிப்ட் மாதிரி ஒரு மாசம் நீ இரு, நீ போன இன்னொரு மாசம் நீ வா என்று சொல்லி இப்படி செட்டிங்களை பண்ணுகின்றார்கள். நீங்க இந்த சையத் அலி பாத்திமா தர்காவுக்கு எந்த நோய்க்காக நீங்க வந்தீர்கள், உங்களுடைய பேர் என்ன, இதை நீங்கள் சொல்லி அதனுடைய அற்புதத்தை நீங்கள் சொன்னீங்க என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் குமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் இருந்தவங்க. எனது மனைவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டதனால நாங்கள் ஆஸ்பத்திரி போயிருந்தோம். அதில் ஒரு 15 வருஷமாக நோய்வாய்ப்பட்டிருந்து நோய் நினைச்சுனே ஆஸ்பத்திரி மந்திரவாதங்கள்லாம் பார்த்தோம். அதில் எந்த விதமான விடுதலையும் கிடைக்கல. ஒரு ஆள் மூலமாக என்னை இங்கே வர சொன்னாங்க. வந்த இடத்துல இப்போ ஒரு 35 நாள் இங்கே இருந்தேன். இருந்தாலும் என் மனைவி அன்கான்சியாக இருந்தாங்க. அவங்கள யாருக்குன்னே தெரியாது. ஏன்னா என் மனைவி தான் என்னையே யாருன்னு தெரியாது. அந்த கண்டிஷன் நான் கூட்டிட்டு வந்தேன். இங்கே வரதே அவங்களுக்கு தெரியாது. அந்த கண்டிஷன் நான் கூப்பிட்டு வந்தேன். இங்கே 35 நாள் இருந்தேன். அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியா இருக்காங்க. நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தான். என் பேர் குமார். வந்தவர் நல்லா இருக்காங்க, நிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ என் பேரு கலா. இப்போ நீங்க இங்க வந்த பிறகு உங்களுடைய உடல்நிலை எப்படிமா இருக்கு? எவ்வளவோ பரவாயில்ல, மறக்கவே முடியாது. 13 வயசுல எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அடிக்கடி அன்கான்சியஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், மந்திரவாதம் பார்த்தோம். ஆனா கடைசி கட்டத்துல மெண்டல் கடல் சைஸ்ல இங்க கொண்டு போட்டாங்க. வந்ததுனால அந்த இது அம்மா தீர்த்து விட்டாங்க. அப்புறமும் இப்படி நடத்து இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறத கூட என்கிட்ட அம்மா காமிச்சிருக்காங்க. இதையும் கூட காமிச்சாங்க. ஒவ்வொன்னும் எனக்கு காணிக்காங்க. அந்த ஒவ்வொன்னும் நாங்கள் வருவதை அது எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொன்னு நடக்கக்கூடியது அந்த 35 நாள் மெண்டல் இதுல இருக்க சமயம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத காமிச்சது ஒன்னொன்னும் இப்ப எனக்கு நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டி நடக்கும், ஒரு பாட்டு, அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு கேசட்ல அம்மாவுடைய பக்தி பாடல்களை ஒரு இதுல வெளியிட மாதிரி ஒரு இதை என்கிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதை காணிக்கதான் அம்மா என் கண்ணுல காமிச்சாங்க. ஆனா வீட்டுக்கு போனப்புறம் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒண்ணுன்னா நடந்துட்டே வருது. நாங்கள் வருவதே முன்னக்கூட்டியே உங்களுக்கு ஒரு அற்புதமாக காட்டியிருக்காங்க. காமிச்சாங்க. இன்னைக்கு இங்க வந்து பார்க்க அம்மாவுடைய சக்தி பயங்கர இது. நானும் எத்தனையோ கிறிஸ்டின் கோயிலுக்கும் போயிருக்கேன், இந்து கோயிலுக்கும் மந்திரவாதம் போனேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு சுகம் கிடைச்சது. இப்பவும் எனக்கு அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாதான். என் ஜாதியை என் குலம் இன்னுமே பார்க்கல. அம்மா எனக்கு அவ்வளவு மக்கள்ல என்னைய 10 நாள் தான் நல்லா இருந்தேன். 35 நாள் இருந்ததுல 10 நாள்ல என்ன குணமாக்கி எனக்கு 2 பிள்ளையோட கண்ணீருக்கு, என் கணவரோட கண்ணீருக்கு எனக்கு நல்லாய் தந்திருக்காங்க. ஒவ்வொரு பின்னாடி நடக்கதையும் காமிச்சிருக்காங்க. முன்னறிப்பாக எனக்கு காமிச்சாங்க. நிறைய காமிச்சிருக்காங்க. நிறைய காமிச்சிருக்காங்க. நிறைய இது காமிச்சாங்க. நாங்க ஏன் ஆச்சரியப்படுறோம் என்றால், அதாவது நாங்க வருவதே இந்த சையத் அலி பாத்திமா அவர்கள் உங்களுக்கு காட்டியிருக்காரு என்றால் இதோடைய அற்புதம், இந்த ஆத்தங்கரமாவுடைய தாயுடைய அற்புதத்தை நாங்கள் இப்போ நேரிலே இந்த விஷயத்தை நாங்கள் நேரிலே உங்களுடைய அற்புதத்தை சொல்லுவதை விட நாங்கள் வருவதை நீங்கள் முன்னக்கூட்டி அவர்கள் இப்படி வருவதை காட்டியிருக்கும் போது உண்மையிலே நாங்களே இதை ஒரு வேக்க வண்ணமாக நாங்கள் இதை ரொம்ப பெருமையாக நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் நன்மைகளை அதிகம் அடைந்திருப்பேன். எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனுமாகவே இருக்கிறேன் என்று முகமதே கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 188. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுனால என் கணவற்ற கூட நான் சொல்லல. ஆனா ஒன்னொன்னு இங்க நடக்கத என்கிட்ட இப்ப அப்புறம் தெரிய சமயம் ஒண்ணுன்னா இப்படி நான் கண்டேன் இப்படி கண்டேங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்படி கண்டதையும் நான் சொல்லவே இல்லை. வெளியிட போறாங்க. அம்மாவுடைய பக்தி பாடல் ஒரு அதாவது இந்து முறைப்படியில இந்த வில்லுப்பாட்டை அடிச்சு அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு கேசட் வெளியிட போறத எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு இது டிவி இதுன்னு எடுக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த நிகழ்வு நடந்த பிறகு கூட உங்க கணவரிடம் கூட நீங்க சொல்லல. அதை நீங்க நேர்ல இப்ப பார்க்கும்போது ரொம்ப ஒரு உங்களுக்கு மட்டும் இல்ல நோய்களை செய்வன ஏவல் அந்த மாதிரி இதையும் தீர்க்காங்க. இந்த மாதிரி இதையும் நல்ல ஒரு அற்புதம் இப்படி நடக்குங்கிறதையும் மக்களுக்கு காணிக்காங்க. அவங்கள நம்பின கைவிடவே மாட்டாங்க. அது ரொம்ப உண்மை. பேட்டி எடுத்தா நான் 13 வயசுலயே எனக்கு இப்படி இருந்துச்சு, மனநோய் பிடித்து இருந்தாங்களாம், மெண்டலாக இருந்தாங்களாம். ஆஸ்பத்திரிக்கு போனோம், மந்திரவாதிட்ட போனோம், எல்லார்ட்டையும் போனோம், ஒன்னும் சரிப்படல. என்ன சரி வரல. இங்க வந்தோம்,
இங்க வந்து 35 நாள்ல சரியா போச்சு, 10 நாள்ல சரியா போச்சு, 35 நாள்ல சரியா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். இவ்வளவு வந்து நாகர்கோயில இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு மாற்று மத பெண்மணியை தான் கூப்பிட்டு செட்டிங்ல நடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது வண்டி. அதுல சொல்றாங்க பாருங்க, இந்த நம்ம வந்து இப்படி புலனாய்வு ரிப்போர்ட் போறோம்ல, உண்மையிலேயே தர்காவாதிகள் அப்படின்றத நம்பிக்கொண்டு அப்படின்னு நம்பிவிட்டு அவங்க சொல்றாங்க, ஆத்தங்கர அம்மா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. எப்படி பாருங்க, நம்ம வர்றத முன்கூட்டியே சொல்லிட்டாங்களாம். என்ன சொன்னாங்களா, நம்ம வருவோம் இப்படி பேட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாங்களாம் ஆத்தங்கர அம்மா. ஏன் இதையும் சொல்லலையா, இத வந்து டிவியில போட்டு நாரடிக்க போறோன்றதையும் சொல்லல, அதை மட்டும் சொல்லாம விட்டாங்க, பாதியை சொல்லி பாதியை விட்டாங்க போல. அப்ப வந்து நம்ம வந்து வரக்கூடிய விஷயத்தை முன்னாடி அம்மா எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்ற அளவுக்கு அள்ளி விடுறாங்கன்னா எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இதுதான் செட்டிங். இப்படி வந்து யார் போனாலும் உடனே வந்து கனவுல நீங்க வந்தாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல எங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது, அப்படி சொல்லி மக்களை மூடர்கள் ஆக்குறது, அது வந்து ஒன்னும் அறியாத அந்த பாமர மக்கள்கிட்ட ஈடுபடும். இந்த தர்கா இந்த இணை வைத்தலான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேணா எடுபடலாம், தௌஹீத்வாதிகள்ட்ட ஈடுபடுமா இது? அப்ப வந்து நம்ம வர்றத கனவுல காட்டிட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து அது வந்து நான் வந்து என்னுடைய கணவன்கிட்ட சொல்லல, கணவன்கிட்ட கூட சொல்லல, எதா இருந்தாலும் நடந்து முடிஞ்சவனே தான் நான் சொல்லுவேன். எப்படி பாரு, இது எல்லாரும் சொல்லுவான, நடந்து முடிஞ்சவனையும் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இத வந்து நான் மக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா இதான் உலகத்தில் எல்லாரும் செய்வான. எல்லாம் நடந்து முடிஞ்சவனையும் இன்னைக்கு இன்னாள் வந்தாங்க, இன்னாள்ல பேசணும், இன்னாள் வந்தாரு, இன்னாள் ஜெயிச்சாரு, என்ன முன்னாடியே அம்மா வந்து சொல்லிட்டாங்கம்மா, நான் சொல்ல மாட்டவே, எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே நான் சொல்லுவேன், அம்மா அப்பதான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் சொல்லி மக்களை ஏமாத்தலாமா இல்லையா? இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் ஆட்களை செட் பண்ணி, இப்படியெல்லாம் ஆட்களை கூலி கொடுத்து வைத்து இந்த கேன்வாசிங் பண்ணி மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்றால் இதெல்லாம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க என்ன விளங்கிடணும், எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இதுக்காகவே வந்து பேய் பிடிக்கிற மாதிரி ஆடுற மாதிரியான ஒரு 10 பேரை உட்கார வச்சு, லூஸ் மாதிரி ஒரு 10 பேரை உட்கார வச்சு அவங்க வந்து சரியான மாதிரி காட்டி இப்படி வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றால் இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் காட்டணுமா இல்லையா? இந்த செய்தியை மக்கள் வந்து கொண்டு போய் நீங்க ஒவ்வொரு ஆள்டையும் காட்டுங்க, இப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க காட்டணும். அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதோட வந்து இதையும் காமிச்சாங்களாம், எது வில்லு பாட்டு அடிக்கிறது, அதே மாதிரி வந்து சிறப்பு கேசட்டுகள் வெளியிடுறது, இதெல்லாம் வெளியிட போறோம்ல, நம்ம டிவிடியா வெளியிடுவோம், எல்லாம் வெளியிட்டு இதுல என்ன மாதிரி எல்லாம் நீங்க ஏக்கிறீங்க, எப்படி எல்லாம் செட்டிங் பண்ணி இருக்கின்றார்கள் என்பதை நாங்க சீடியா வெளியிட போறோம். அது வில்லு பாட்டு அடிச்சு எல்லாம் வெளியிட மாட்டோம், சீடியாக வெளியிடுவோம். இவங்க வந்து கேசட்டா போட போறோன்ற கேமரா எடுத்தா கேசட்டா போடத்தான் செய்வான். இந்த ஒரு லாஜிக் கூடவா தெரியாம இருக்கு அவனுக்கும். இப்படித்தான் வந்து மக்களை வந்து வெளியெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல வந்து நீங்க என்ன பாருங்க, எல்லாத்தையும் காமிச்சாரு, எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அப்படின்றதும் இது வந்து எப்படி எல்லாம் ஏமாற்றுகின்றார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. ஐயா, உங்களுடைய பேரு, இங்க வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது என்பது போன்ற இந்த செய்தியை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர், பாப்பா வந்து பிஏ படிக்குது, திருமணம் காலேஜில் படிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடும் போயிருந்துச்சு. அதுக்குள்ள ஏதோ மனநல சரியில்லாம ரொம்ப தூரத்துக்கு ஆஸ்பத்திரிலாம் போய் 70,000 செலவழிச்சேன். செலவழிச்சுட்டு படிக்க குணப்படுத்த மாதிரி இருந்துச்சு. படியும் திரும்ப வந்துச்சு. திரும்ப வரப்போ ரொம்ப தூரத்துக்கு மந்தாவாதி இந்த கோடாங்கி இடங்கள்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்றும் ஆகலை. ஒரு அழுதுட்டேன் போய் இங்க கொண்டு வந்து வச்சா பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கு பிள்ளை. 2 மாசம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சா 2 பேத்துக்கும் முட்டை போடுவோம். என் மகன் மூத்தவன் முட்டை வர முட்டிக்கான் நம்மாச்சுன்னா. அடுத்து இதே மாதிரியே செட்டிங் தான். அது வந்து பேசும்பொழுது அந்த அழுகை போடுற மாதிரி பேசும்பொழுதே தெரியுது நல்ல செட்டிங் அப்படின்ட்டு. எப்படி 20,000 ரூபாய் செலவழித்த சரியாவல,
இங்க வந்து சரியா போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு 10,000 செலவு பண்ணு, ஒரு 10,000 உண்டியல்ல கொண்டு போடு அப்படின்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஆளுகளை பிடிச்சு வச்சு செட்டிங் பண்ணி இப்படி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதற்கு இதெல்லாம் ஒரு வழியாக கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத மக்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த மாதிரி தர்காக்கள் எல்லா இடங்களுக்கும் போறது உண்டு. பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்றாலும் தர்காவுக்கு வர்றது உண்டு. அந்த மாதிரி அல்லாஹ் பெரியவன், அல்லாவுக்கு அடுத்து சோதாக்கள் அவுளியாக்கள் தான். நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, எல்லாரையும் எல்லா காரியமும் ஒரு ஆள் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, எல்லாரையும் எல்லா காரியமும் ஒரு ஆள் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, எல்லாரையும் எல்லா காரியமும் ஒரு ஆள் பண்ண முடியாது. எல்லா விஷயங்கள்லயும் அவுளியாக்களுடைய துஆவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும் போது பிரச்சனைகள் போகும். இப்ப தற்சமயம் தொழில சில நஷ்டம், அதனால தொழில நிப்பாட்டி வச்சுட்டு சோதாக்கள் இடத்துல வந்து அவங்க அல்லாஹ்கிட்ட நம்மளை காட்டிலும் அவங்க கேட்கும் பொழுது நம்ம ரெடிமேடு வியாபாரம், ரெடிமேடு ஹோசரிஸ். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க. அதாவது வந்து எல்லாத்தையும் ஒரே ஆளால செய்ய முடியுமா? கேள்வியை பாருங்க. எல்லாத்தையும் ஒரே ஆளால செய்ய முடியுமா? எல்லா காரியமும் ஒரே ஆளால் செய்ய முடியாதுல. அதனால நமக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. இல்ல என்ன சொல்லி காட்டுறான், அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து பொருள்கள் மீதும் அவன் ஆற்றலுடையவன், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன், அனைத்து பொருள்களையும் கண்காணிக்கக்கூடியவன், ஒவ்வொரு நேரத்திலும் அவன் தன்னுடைய அலுவலில் இருக்கின்றான். இப்படி அல்ல தெல்ல தெளிவா அடிக்கிறான். இங்க என்னடா அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் ஒரு ஆளால எப்படி அல்லாஹ் அம்புட்டையும் செய்ய முடியும்? ரிஸ்க் கொடுக்கணும், புள்ள கொடுக்கணும், இங்கிட்டு வந்து நோய் நொடியை நீக்கணும், தொழில்துறையை அதிகப்படுத்தணும், இவ்வளவு வேலையையும் வந்து அல்லாஹ்வால முடியாதுல்ல. அதனாலதான் ஒரு ஆளு மனிதர்களை விட கேவலப்பட்டவனாக படைத்த இறைவனை இவர்கள் நம்புகின்றார்கள் என்றால், இப்படி வந்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு நேர்ச்சி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழர்கள் இல்ல, கேரளாக்காரங்க ரொம்ப அதிக பேர் வர்றாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க, படிச்சவங்க வர்றாங்க. அன்னைக்கு கூட ஒரு பெண் வந்து எம்ஃபில் படிச்சது, எம்ஃபில் படிச்ச பொண்ணு வந்து ஒரு நேர்த்திக்கடை பண்ணிட்டு போகுது. படிச்சவங்க அது எவ்வளவு அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு விசுவாசமும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாக்குறோம், வழக்கம் போல டிஎஸ்பி வந்தாங்க, எஸ்பி வந்தாங்க, அவர் வந்தாங்க, இவர் வந்தாங்கன்னு சொல்ற மாதிரி எம்பில் படிச்ச பொண்ணு வந்துச்சு, அந்த எம்எட் வந்துச்சு, பிஹெச்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து அள்ளி விடுறத பாக்குறோம். எம்பில் படிச்ச பொண்ணு வந்து நேர்ச்சை பண்ணுனா இது சரின்னு ஆகிவிடுமா? படித்தவன் தானே ரொம்ப முட்டாப்பையா இருக்கிறான், அவனுக்கு தானே படிக்காத பாம்பரம் கூட யோசிக்கிறான்.
ரொம்ப படிச்ச விஞ்ஞானி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கல்லு மண்ணை முட்டி கொண்டு இருக்கின்றன. அப்போ அதை ஆதாரமாக இதே மாதிரி வழக்கமா இதெல்லாம் ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி வைத்திருக்கின்றார்கள். வழக்கமாக வைத்து ஓட்டக்கூடிய விஷயத்துல என்னவா இருக்கு, இந்த மாதிரி எம்பில் இருக்கு, எம்பில் படிச்சவங்க வந்தாங்க, அப்படி வந்தாங்க, படிச்சவர் வந்தாரு, விஞ்ஞானி வந்தாரு, டாக்டர் வந்தாரு, வக்கீல் வந்தாரு, அவர் வந்தாரு, இவர் வந்தாருன்னு சொல்லிட்டு இப்படி அள்ளி விட்டு மக்களை அதன் பக்கம் இழுக்க வைக்கிறது. இப்படித்தான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்க நாளைக்கு தர்காவை கேன்வாஸ் பண்றதுக்கு உங்கள்டே வருவாங்க. இவர் எம்எல்ஏ வந்தாரு, எம்பி வந்தாரு, பிரதமரே வந்தாரு, சர்தாரி தான் போய் அஜ்மீர்ல போய் முட்டுறான் அப்படின்னா உடனே அந்த கல்லு சரியாயிருமா, அதை போய் வணங்கலாம் என்று ஆகிவிடுமா? அப்ப படிச்சவன் எல்லாம் அது செய்யறான் இது செய்யறானா, இது ஒரு ஆதாரமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க சகோதரர்களே, முக்கிய அறிவிப்பு. இது எப்படி அந்த அறிவிப்பிலேயே மேற்ற கொண்டு வர்றாங்க. எப்படின்னா, தங்கம், வெள்ளி போன்ற நியமித பொருள்களை உண்டியலில் போடவும். வந்த மக்கள் நகை நட்டு போட்டு வந்தாங்கன்னு வைய, நீயே நகை நட்டு போட்டு வர்ற, கிளட்டி உண்டியல்ல போட்டு போ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கிற வேலைய அந்த அறிவிப்பு பலகை போட வச்சு, இந்த மாதிரி தங்கம் வெள்ளியா இருந்தா நீங்க உண்டியல்ல போட்டு போங்க, எங்களுக்கு தேவைப்படுது என்று பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை இவர் ஹிக்குமத்தா பண்றாங்களாம். இது இப்படி மக்கள்கிட்ட இருந்து காசு சுரண்டதை பாக்குறோம். எல்லாமே இந்த இதுலதான் நிக்குது. அம்பட்டும் இல்ல அந்த பொருளாதாரம் தான். பொருளாதாரத்துக்காகத்தான் இவ்வளவு வேலையும் இவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. நஜாத்துன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இப்ப மாறி நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நிச்சயமா வர ஆரம்பிச்சிட்டாங்க பல வகையில நம்மளுக்கு. ஏன்னா பொய் எப்பவுமே நிக்காது இல்ல, என்னைக்குமே உண்மை மாதிரி ஜெயிக்கக்கூடிய தகுதி பொய்க்கு கிடையாது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசும்பொழுதே சொல்கின்றார், இந்த மாதிரி பல தௌஹீத்வாதிகள் எக்கச்சக்கமா அவங்களுடைய அந்த கொள்கையின் பக்கம் அப்படியே மாறிக்கிட்டு அணியணியா மாறிக்கொண்டு வருகின்றார்களாம். கேட்பதற்கே நகைச்சுவையாக இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஆத்தங்கர அம்மாவினுடைய மகிமை என்று டப்பா டப்பாவா அடித்து வைத்திருக்கின்றார்கள். என்னன்னு நம்மளுடைய சகோதரர்கள் போய் விசாரிக்கும் பொழுதுதான் தெரியுது. எப்படி மெடிக்கல்ல போய் ஒரு மருந்து கடையில போய் நீங்க தலைவலியா உனக்கு மெட்டாசின், அனாசின், நோவால்ஜின், இந்த லெனாஜிசிக்கு, இந்த மெஃப்டாலு அப்படின்னு சொல்லி குரோசின்னு சொல்லிட்டு நாம் மாத்திரையை வாங்கி சாப்பிடுகின்றோமோ, அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவருடைய மூட நம்பிக்கையை பாருங்க. இந்த மாதிரி தகட்டுல எழுதி வச்சு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்டா, யாருக்கும் சுகம் இல்லைன்னா மனசுல நினைச்சு காணிக்க வீட்டுல போடுவாங்க, இல்ல கபர் தலக்கமாட்டில போவாங்க. அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்ல, இது உருவம் ஆளுக்கு குழந்தை. இது கை யாருக்கும் சரியில்லைன்னா உள்ள தலக்கமாட்டில் வைப்பாங்க, கபர் தலக்கமாட்டில உண்டியில போடுவாங்க. தலை இது தலை சரியில்லைன்னா அப்படி போடுவாங்க. தலைவலி எதுவும் வலி இருந்தா. இது கண்ணு யாருக்கும் கண்ணு சரியா தெரியலன்னா கண் இது வயிறு வலி, நெஞ்சு வலி அப்படி இருந்தா காணிக்க வீட்டுல வைப்பாங்க. இது உடம்புல கட்டி இருந்தா போடுவாங்க. கட்டிகள் இருந்தா இது 5 ரூபா. பாம்பு கணல் வந்தா தோசை இருந்தா அப்படி வாங்கி வச்சு இத பால் நாகதோஷம் போட்டா தலக்கமாட்டில் வைப்பாங்க. இது குழந்தை படம், குழந்தை இல்லாத. ஆமா, குழந்தை இல்லாதவங்க சரி. இது 5 ரூபா. தலக்கமாட்டில் வைப்பாங்க. ஆமா, விளக்குல ஊற்றுவாங்க. விளக்குல ஊத்திட்டு வீட்டுக்கே கொண்டு போவாங்க. டெய்லி கை காலில் தேய்ச்சிடுவாங்க. நல்லது. கை கால் உடம்பு வலி இருந்தாலும் அப்படி கேட்கும். அப்படி இல்ல, அந்த அம்மா விளக்குல ஊத்தி எடுக்கனால ஒரு மகிமை. ஆமா, அப்படின்னு என்ன நிறைய பேர் ஊத்துவாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. என்ன மெயினா கொண்டு போவாங்க. இது 15 ரூபாய். இது போர்வை கபர் தலக்க மாட்டோம். இது மேல போடுறாங்க உள்ள பள்ளிவாசல். கபர்லாக்கி. ஆமா, ஏதாவது நம்ம நேர்ந்து போகலாம். ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கட்டு,
ஏதாவது ஒரு நேர்ந்து இது பண்ணிடுறேன் அப்படியே போடுறாங்க. இப்படி போடுவாங்க, நேர்ந்துருப்பாங்க, நேர்ந்தபடி இப்படி செய்வாங்க. ஆமா, இது ஒன்று 60 ரூபா வாங்கி உள்ள கபர் திறக்க மாட்டல இருப்பாங்க. இதான் நேர்ந்து தெரிய வச்சு என்ன இதுவாங்க. ஆமா, இது 220 ரூபா வரும். திறக்க மாட்டல போவாங்க. ஆமா, இல்ல கூட்டு பண்ண அது அப்படியே வச்சிருவாங்க. அப்படி அந்த அப்படி ஆமா அங்கேயே வச்சிருவாங்க. அங்கேயே வச்சிருவாங்க. தகட்டுல வந்து எழுதி வச்சு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்டா, இந்த தகடுல கண்ணு மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்க. இது கண்ணு வலிக்கு இந்த தகடு, அதே மாதிரி கை வலிக்கு இந்த தகடு, கால் வலிக்கு இந்த தகடு, அதே மாதிரி வயிற்று வலிக்கு இது, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வலிக்கும் வந்து ஒவ்வொரு தகடை அடித்து வைத்துக் கொண்டு, இது வந்து உனக்கு என்னப்பா கை வலியா இந்த இருக்குப்பா, உனக்கு இந்த அனாசின் இந்த அனவால்ஜின் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாத்திரையை கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு என்ன கேஸ், தலைவலியா தலை அடிச்ச ஒரு தகடு இருக்கு அப்படின்னு சொல்லி தகடை எடுத்து கொண்டு வந்து அவங்க வந்து இந்த உண்டியல்ல போட்டாலோ அல்லது வந்து அந்த ஆத்தங்கர் அம்மாவினுடைய தலைமாட்டில் வச்சாலோ இது வந்து வலி சரியா போயிடும். கை வந்து 5 ரூபா, தலை 5 ரூபா, கண்ணு 5 ரூபா, வயிற்று வலி நெஞ்சு வலி ஸ்பெஷலிஸ்டுக்கு உள்ள தகடு 5 ரூபா, மாத்திரை மருந்து மாதிரி விற்கிறாங்க. அதே மாதிரி அதுல பெரிய காமெடி என்னன்னா, உடம்புல ஒரு பால் ட்ரெஸ் ஒண்ணு, சின்ன பால் ட்ரெஸ் ஒண்ணு எடுக்கிறாரு, அது 5 ரூபா. அது என்னப்பா பால் ட்ரெஸ் அப்படின்னா, உடம்புல கட்டி கட்டியா வந்துச்சுன்னா இந்த பால் ட்ரெஸ் வாங்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து நாகப்பாம்பு மாதிரி ஒரு இது இருக்கு, அது வந்து 10 ரூபாயாது. என்னடா அது அப்படின்னா, அது நாகதோஷம் வந்தாலோ அல்லது பாம்பை கனவுல பார்த்துட்டா இதை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி இந்த அளவு இருக்கு. பார்த்தா குழந்தை படம் போட்டது ஒண்ணு இருக்கு. இது என்னங்க குழந்தை படம் அப்படின்னா, இதை போட்டா குழந்தை பெற்றுரும். எந்த அளவு இருக்கு பாருங்க. இப்படி இல்லாம மூட நம்பிக்கை இருக்கும். இப்படி இது வந்து இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? எது இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும், போய் மருந்து மாத்திரை வாங்கி தின்ன வேண்டியதுதானே. இந்த மாதிரி இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையினுடைய உச்சத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதுபோக வந்து அந்த எண்ணெய் பாட்டில் வேற, அந்த எண்ணெய் பாட்டில்ல வந்து உள்ள எண்ணெயை வாங்கிட்டு போய் அந்த அம்மாவுடைய விளக்குல ஊத்தி எடுத்துட்டு போனா அதை தேய்ச்சா சரியா போயிடும். அப்பனா வந்து எதுக்கு இந்த தட்டு தகடுன்னு தெரியல. என்ன வேற ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து கண்ணு வலி அப்படின்னா வந்து கண்ணு தூக்கி போட்டு கண்ணு மாதிரி உள்ள சைஸ்ல கொண்டு போய் போடணும். அதே மாதிரி கை வலினா கை மாதிரி உள்ள சைஸ்ல உள்ள தகடை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு எண்ணெயை வாங்கிட்டு போய் கையில தேய்ச்சா சரியா போயிருந்தது. ரெண்டுக்கும் முரண்படுது. ஒண்ணு வந்து எண்ணெய் தேவையில்லை, இது மட்டும் போட்டாலே போதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கும். இதை போட்டால் எண்ணெய்ன்றது பொய்யாகி விடுகின்றது. என்ன செய்யணும் அப்படின்னா இது போடணுன்றது பொய்யா போயிருது. அப்ப அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் இவர்கள் அறியாமல் மூடர்களாக மக்களை ஆக்கி கொண்டு தாங்களும் மூடர்களாக ஆகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றதா இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா, தங்களுடைய நேர்ச்சைகள் நிறைவேறுவதற்காகவும் கல்யாணம் நடக்கணும், தொழில்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா ஒரு பச்சை பொருள் ஒண்ணு போத்தி விடுது. அந்த பச்சை பொருள் 60 ரூபாய் அப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாம விளக்கு அப்படியே பிற மத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி பண்ணி தங்களுடைய நேர்ச்சைகள் நிறைவேறுவதற்கும் நினைச்ச காரியம் நிறைவேறிவிட்டாலோ இந்த மாதிரியான விளக்குகளை கொண்டு வந்து ஒரு விளக்கு 60 ரூபான்றாரு, இன்னொரு விளக்கு 220 ரூபான்றாரு, இன்னொரு விளக்கு 480 ரூபா பெரிய சைஸ்ன்றாரு. ஆள் ஒரு சைஸ் விளக்கெல்லாம் இருக்கு, ஆள் உயரத்துக்கெல்லாம் இருக்கு. அவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சிரிப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுகின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து மூட நம்பிக்கையில மூழ்கி திளைக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதெல்லாம் வந்து எப்படி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். என் பேர குமார். இது கெட்டுறதுனால பயம் இல்லாம போகுது. அவன் பேர் குமார் தான். இது கெட்டுறதுனால பயங்கள் நீங்குது, பயம் மாத்திரம் நீங்குது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சும்மா பயப்படாம இருக்கிறதுக்காக நல்லதுக்காக கேட்டுறாங்க. ஆமா ஆமா. அப்படி அடுத்து பாத்தீங்கன்னா குமார், அவர் பேரு குமார் தான் வந்து உங்களுக்கு நோய் நோக்காடுகளை போக்குறதுக்குன்னு ஒரு தாயத்து விற்கிறாரு. பாருங்க என்ன கொடுமை இது பாருங்க. இந்த மாதிரியாக பிற மத சகோதரர் விற்கக்கூடிய அந்த தாயத்துகள் எல்லாமே ஒரு தாயத்து 2 ரூபான்றாங்க. இந்த அளவிற்கு வந்து இந்த எச்சில் பிழைப்பு நடத்தி கொண்டு எல்லாமே வந்து பணம் காசு இல்லாம ஏதாவது செய்கின்றார்களா?
எல்லாமே பொருளாதாரத்திற்காகத்தான் அவ்வளவு ஆட்டம் போடுகின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றதா இல்லையா? இதெல்லாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, ஆத்தங்கர் அம்மாவுடைய அன்பு தம்பி சையது முகமது தர்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பியை விட்டு வைக்கல. இங்கதான் மாமன் மச்சான் சின்னத்தா பெரியத்தா செச்சா எல்லாருமே ஏதாவது ஒரு அவளியான் இருந்து அவருக்கு ஒரு ஆளு கூட பிறந்த ஆள் இருந்து அவரையும் முடிச்ச அவளியான்னு சொல்லி அடக்கம் பண்ணக்கூடிய நிலை இருக்கின்றதை பார்க்கின்றோம். சீனியப்பா தர்கால அதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் ஒரு பெண்மணி அடக்கம் பண்ணிருக்கிறாங்களாம். அது யாரு? அந்த அவளியா யாரு அப்படின்னா சீனியப்பா தர்காவினுடைய அக்கா மகள், சீனியப்பாவுடைய மருமகள் சீனி செய்யதம்மா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இங்க என்னடான்னா இங்கே ஆண் பெண் உள்டா வந்த மாதிரி இங்க ஆத்தங்கர் அம்மாவுக்கு அன்பு தம்பி சையது முகமது அவுலியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இன்னொரு லிட்டில் தர்கா ஒன்று போட்டு வைத்து அதுலயும் இது போன்ற அனாச்சாரங்களை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நாம பார்க்கின்றோம். அதுல உள்ள ஒரு பெண்மணி இதே மாதிரிதான் செட்டிங் தான். அதுவும் போனவனையும் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு அப்படியே அழுக ஃபீலிங் அப்படியே நடிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதான் எப்படிதான் அழுக வருதுன்னு தெரியல. நான் எப்படி செய்தேன் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு இவர்கள் இந்த மாதிரி அழுகை நடிப்பை நடித்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. உங்களுக்கு என்ன கிராமத்துல நிறைவேறி இருக்குது? நீங்க எத்தனை வருஷமா இவங்ககிட்ட துவா செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னென்ன பாடுகள்லாம் இருக்குது? குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குது? எது வேண்டி நீங்க வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் எனக்கு மக்கள் செய்யாத தெற்று ஜனங்களும் ஒற்றி கொடுத்தாரு. எனக்கு 5-6 மக்கள் உண்டு. ஒரு பிள்ளை 20 வயசுல மരിച്ചു. ஒரு பிள்ளை 6 மாசம் மരിച്ചു. 6 வருஷத்தை பணியில இவங்கிட்ட கரைஞ்சு எனக்கு அடி தந்தாங்க. அப்படியா கடத்துல எனக்கு சொந்த வீடு, எனக்கு அம்மாவுக்கு வீடு தான் உண்டு. அப்படியே அதுவும் ஒட்டி கொடுத்து ஒரு ₹1,00,000 எனக்கு அந்த பெண்மணி 5 பேர் வந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள், போனார்கள், வந்தார்கள் சொல்லிவிட்டு ஒரு ஃபீலிங்கை காட்டி வர்ற மக்களை மடையர்கள் ஆக்கக்கூடிய ஒரு வேலையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அப்பட்டமா அப்படியே தெரியுது, தெளிவாக தெரிகின்றது. இந்த மாதிரி ஏய்க்கிறதற்காகத்தான் இவர்கள் நடிக்கின்றார்கள் என்பது தெளிவாக அந்த பெண்மணியை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அப்ப இவ்வளவு விட்டு வெளிச்சமானால் நம்ப மறுக்கின்றார்கள், இவ்வளவு மூட நம்பிக்கையிலும் கண்ணு முன்னாடி தெரிந்தாலும் நம்ப மறுக்கின்றார்கள் என்றால் இவங்க என்ன செய்யறது? இதையெல்லாம் மக்களுக்கு நம்ம வெட்ட வெளிச்சமாக்கி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதுல பாருங்க, அவுலியாக்களை ஞாபகம் செய்யும் இடத்தில்
அல்லாஹ்வின் பேரருள் இறங்குகின்றது அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு பொய்யை வேற எழுதி வைத்திருக்கின்றார்கள். எல்லாமே மூலதனமே பொய் தானே, என்னத்தையா விட்டு அடிக்க வேண்டியதுதானே, யார் வந்து கேள்வி கேட்க போறா என்ற தைரியத்துலதான் இவ்வளவு வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து பாருங்க சகோதரர்களே, ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த பச்சிலம் குழந்தையை வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலையை எப்படி செய்ய வைக்கின்றார்கள் பாருங்க. அந்த சமாதியில போய் அந்த குழந்தையை வந்து கைகளை வைத்து முத்தம் கொடுக்க வைப்பதும் தலையை வைத்து முட்டை வைப்பதுமாக நெஞ்சம் கொதிக்கிறது, பார்த்தாலே கொதிக்கின்றதா. இப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அது வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. அதை வந்து ஒரு யூதனாகவோ நசாராவாகவோ நெருப்பு வணங்கியாகவோ அந்த பெற்றோர்கள் தான் மாற்றி விடுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்களே. 100% அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கின்றோம். இந்த பச்சிலம் குழந்தைய போட்டு அந்த தர்கால முட்டை வைக்கக்கூடிய ஒரு அப்பண்ண நிலையை நாம பார்க்கின்றோமே. இந்த மாதிரியான அவலத்தை எல்லாம் வந்து நீக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. இதெல்லாம் வந்து அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால தான் இது போன்ற நிகழ்ச்சியின் வாயிலாக, இது போன்ற புலனாய்வு ரிப்போர்ட்டுகள் மூலமாக இந்த விஷயங்களை நாம் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, மீன் கருவாடு சமைக்க கூடாது உள்ள சருத்துகள், தர்கால பேண வேண்டிய ஒழுங்குகள்ல மீன் கருவாடு சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் ஹலாலாக்குனது இவன் எப்படி ஹராம் ஆக்குறான்னு தெரியல. மீன் கருவாடு சாப்பிட்டா அந்த பேய் பிடிச்சுக்கிறோம் பிசாசு பிடிச்சுக்கிறோம்னு சொல்றானா இல்லையா? அத வந்து அப்படியே டிட்டோவா அடிச்சு இந்த தர்காக்குள்ள மீன் தின்னக்கூடாது. ஏன் அவுளியா வந்து மீன் அலர்ஜியா? அவுளியா கருவாடுனா பயமா? அப்படியாவது சொல்லுங்க. அப்ப வந்து மீன் கவுச்சியையும் கருவாட்டு கவுச்சியையும் வந்து போக்க முடியாத அளவிற்கு ஒரு அவுளியா இருப்பாரு. ஆனால் அவரு என்ன கராமத்து பண்ணக்கூடியவரு? யோசிக்க வேணாமா? சிந்தித்து பாருங்க. நீர் இறந்தோரை செவி ஏற்க செய்ய முடியாது, அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவிடர்களை கேட்கச் செய்ய உம்மால் முடியாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 80. யார் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காக அறுக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளனர். நூல் முஸ்லிம் 3657. கவனத்தில் கொள்க, தூய இம்மார்க்கம் அல்லாஹுவுக்கே உரியது. அவனை அன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டோர் அல்லாஹ்விடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்குவார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர். அவர்கள் முரண்பட்டது பற்றி அவர்களிடையே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். தன்னை மறுக்கும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 3. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நம்முடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடம் நாகர்கோவில் ஏரியாவில் உள்ள முத்துராவுத்தர் தர்கா என்ற ஒரு தர்கால தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து ஜேன்னு இருந்த ஒரு தர்கா, அந்த ஒரு பொட்டல் காடாக இருக்கக்கூடிய ஏரியால ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமிய ஒரு இடம். அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய இந்த வீரியமிக்க பிரச்சாரத்தின் மூலமாக இருந்த இடம் தெரியாத அளவிற்கு அந்த தர்கா வந்து ஒரு அனாதையாக கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்க பார்க்கின்றீர்கள். இவ்வளவு தர்காலையும் போய் நம்ம புலனாய்வு ரிப்போர்ட் நம்ம எடுத்திருக்கின்றோம். இந்த தர்காவில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், மூட நம்பிக்கைகள், எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுக்கப்படுகின்றார்கள், எப்படியெல்லாம் வழிகேட்டின் பக்கம் போய்க் கொண்டிருக்கின்றார்கள், எப்படியெல்லாம் மக்கள் நரக படுகொலியின் பக்கம் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம படம் பிடித்து காட்டியிருக்கின்றோம். இவ்வளவு தர்காக்கள்லையும் இப்போ சில மக்கள் இருக்கின்றார்கள். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த ராவுத்தர் அப்பா ஒரு காலத்துல ஜேஜேன்னு இருந்த ஒரு தர்கா இப்போ வந்து பராமரிக்கக்கூடியவர்களே மாறிக்கொண்டு வருகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த தர்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஸ்வாசபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஷேக் சையத் மஸ்தான் முத்து ராவுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்காவுடைய மசார் மாதவிலாய் அருகில் இது அமைந்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகவும் பிரபலமாக இருந்த இந்த தர்கா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் வீரியமிக்க ஏகத்துவ
ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக இன்று பராமரிப்பு இல்லாமல் அனாதையாக கிடைக்கின்றது. இதை பராமரித்து வந்தவர் சகோதரி உம்மு சலமா அவர்கள் கூட இது தவறு, நான் ஏகத்துவத்தை விளங்கிவிட்டேன், இதில் ஒன்றுமில்லை என்று சொல்லி இதை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று நம்மிடத்திலே கோரிக்கை வைத்தவராக இன்று நம் மத்தியில் இருக்கின்றார். நீங்கள் பார்க்கின்றீர்கள், தர்காவை சுற்றி ஏகத்துவவாதிகளை தவிர வேறு யாரும் இல்லாத இந்த இடத்தில் கேட்பாரற்று இந்த தர்கா கிடைக்கின்றது. வரக்கூடியவர்களே மாற்று மத சரியான அறிவில்லாத ஒருவர் 2 பேர் தான் இங்கு வந்து செல்வதாகவும் அதற்காக நான் இதை அப்புறப்படுத்த விரும்புவதாகவும் சகோதரி உம்மு சலமா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ இந்த தர்காவுல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால எந்த ஒரு நிலை இருந்துச்சு, எவ்வளவு பேர் வந்து இங்க வந்தாங்க இருந்தாங்க, என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு? அவங்க வந்து நல்ல நேச்ச கிச்செல்லாம் வச்சுட்டு பிள்ளைக்கு தவசி இருந்துட்டு போவோம். மணாலக்குறிச்சிக்காரருக்கு 2 குழந்தை, 2 ஆம்பளை. இப்ப அவரு தான் வந்து இங்க நேச்ச வைக்காரு, வேற யாரும் வரத்தில்ல. என் மருமகன் இப்ப இங்க நேச்ச வைக்கும் போது அவரு வந்தா வரமாட்டாரு, வீட்டுல இருந்து போன் போட்டாலும் வரதில்லை. அதனால வரமாட்டோம், மருமகன் வராது. அவரு பஷீர் வருவாரு, நேச்சையை வச்சுட்டு நேச்சையை கொண்டு கொடுத்துட்டு போயிருவாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வருவாங்க? நிறைய ஆள் வரும், அது சொல்ல முடியாது கணக்கு. நிறைய ஆள் வரும், நிறைய பேர் வருவாங்க. கோழி கொண்டு வருவாங்க, அரிசி கொண்டு வருவாங்க, எல்லாம் கொண்டு வந்து நேச்சை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு போயிருங்க. நிறைய மக்கள் வரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அதுக்கு பிறகு வந்து எப்படி வந்து மக்கள் குறைஞ்சாங்க? இப்ப குறைஞ்சிட்டோம்னா காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன, ஒரு பெருவெள்ளம் வந்துட்டு. ஆமா, தகுதி பெருவெள்ளம் வந்துதான் ஜனங்க வரல. சரி, வராம இப்ப வந்து இப்ப கூட்டம் எல்லாம் குறைஞ்சு போச்சுல்ல, முந்தைய மாதிரி எல்லாம் அதிகமா யாரும் வர்றது கிடையாது. இது மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கே வந்து இது தப்பு, இப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் நானே வரலங்க, எல்லாரும் வா நீ பாரா இருந்த இடம், நான் இருந்த இடமே தடம் தெரியல, நான் வரலன்ட்டேன். இப்படி மாறுறதுக்கு வந்து இந்த அல்லாஹ்ட்ட தான் நம்ம வேண்டணும். இந்த மாதிரி அவுலியாக்கிட்ட இறந்து போனவங்கள்ட்ட நம்ம வேண்டக்கூடாது. அவங்களுக்கு வந்து அல்லாஹ்விட்ட என்ன நிலைன்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஒருவன் தான், வேற யாரும் இல்லையே. கேட்க கூடாது. தெரியும், என் மகன் தகுதியில இருக்காப்ல, என் மகன் 5வது உள்ளவன். அவங்க பேரு அபுஹிதர். ஆமா. அவங்க வந்து உங்களுக்கு வேலை சொன்னாங்களா இது சம்பந்தமா? ஆமா, நீ செய்யக்கூடாது, தர்காவுக்கு போக கூடாது, ஆண்டவன் ஒருதான் தான், நீ தொழுதுகிட்டு இருக்கணும். நான் அப்படியே தொலைத்தான் செய்யறேன், இல்லன்ட்டு இல்ல. நான் ஆமா அதான் நினைச்சு தொழுகிறது, வேற என்ன செய்யணும்? அதான் துவா செய்யறேன், அதனாலதான் துவா செய்யறேன், மக்களுக்கு செய்யறேன், அடுத்த ஆளுக்கு செய்யறேன், எல்லாத்துக்கும் செய்யறேன். இப்ப உங்க மகனுடைய மாற்றம் வந்து முந்தி இருக்கும் போதும் இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? இப்ப தவி சமாத்துல போனவரும் மாறி இருக்கான். ஆமா, இல்லன்னா மாற்றம் கிடையாது. இப்போ வந்து பராமரிக்கக்கூடியவர்களே மாறிக்கொண்டு வருகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியது என்பதை உணர்ந்து எப்படி அவர்கள் திருந்துவதன் மூலமாக இந்த தர்கா அனாதையாக்கப்படுகின்றதோ அந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தோமே, ஒவ்வொரு தர்காவும் அனாதையாக ஆக்கப்படக்கூடிய ஒரு நாள் கூடிய விரைவில் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாகவும் இந்த வீரியமிக்க ஏகத்துவவாதிகளுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த சத்திய பிரச்சாரம் தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில் சென்றடைந்து கொண்டு இருக்கின்றது. ஊறி இருந்தவங்க தான், ஆனா அல்லாஹ்விடத்துலதான் நம்ம வேண்டணும். அவுலியாக்கள் மகான்கள் சொல்றது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களே ஒரு பாபாவா இருந்து சென்னையில நாஞ்சில் பாபான்னு சொல்லி வடன்பள்ளி பகுதியில இருந்து பல மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றங்கிற பேர்ல தவறான வழிகேடுதலை செஞ்சாங்கிற அவங்களே அவங்களுடைய வாயால சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது, தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி பிரச்சாரங்கள் செய்து நரகத்தினுடைய விளிம்புல இருந்து அந்த மக்களுக்கு எப்படி நேர்வழியை கொண்டு வந்தாங்கிற அந்த செய்தியை நம்ம சொல்ல கேட்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, அதாவது இந்த இடத்துல அடங்கப்பட்ட இந்த முத்தராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து அப்போது வந்து இவருடைய தர்காவை வந்து எங்களுடைய குடும்பம் தான் பராமரித்து வந்தோம். இந்த அருகாமையில தான் நம்மளுடைய வீடும் இருந்தது. ஆனா இந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களை பார்த்தால் அதிகமான மக்கள் வருவாங்க. அதாவது நேச்சையை வைத்து மக்களுக்கு விநியோகம் பண்றது, அந்த அதே மாதிரி அவங்க வந்து அருள் வாக்கு கொடுக்கிறது, தன் மேல வந்து தன்னுடைய முத்தராவுத்தர் வந்துவிட்டார் என்ற ஒரு அருளை மக்களுக்கு சொல்வார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற மாதவராயம், நாகர்கோவில், இந்த சூரங்குடி, தக்கலை, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி, இந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் அதிகமான மக்கள் இரவு வந்து இந்த காட்டுல வந்து தங்குவாங்க. இந்த காடு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க என்றால்
ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாதிரி இங்க வந்து தங்கின இடத்துல இந்த அளவுல தங்கி இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கண்ணியமாக வந்து பண்ணிட்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எனக்கு வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய நிறுவனர் பி ஜெயலலாபுதீன் அவர்கள் மூலமாக இந்த ஏகத்துவம் அல்லாஹ் அவர் மூலமாக நமக்கு தந்த பிறகு இந்த ஏகத்துவத்தை நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் போய் மார்க்கத்தை சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் முதலில் இந்த ஏகத்துவம் தெரிந்த பிறகு இதெல்லாம் பொய் என்று என்னுடைய தாயிடமும் இதை பராமரித்து வந்த என்னுடைய மச்சானிடமும் இதை பற்றி விளக்கி கூறி அவர்கள் இதெல்லாம் நாம் சொல்லும் போது அதை வந்து எதிர்த்தார்கள். நாளடைவில் இதெல்லாம் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் பொய் என்று கூறி இப்ப அவர்களே இதுக்கு பராமரிப்புக்கு வராம போன உடனே மக்களும் இதுல ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை என்று மக்கள் வருவதை அப்படி குறைத்து விட்டார்கள். இப்போது இது வந்து அனாதையாக இருக்கக்கூடிய நிலைமையாக தான் இந்த முத்தராவுதர் ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால இன்னும் இந்த மாதிரி தமிழகத்தில் இல்ல இந்தியாவில் இருக்கிற இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் இந்த தர்காக்கள் எல்லாம் அல்லாஹ் தாலாவே இதை வந்து மக்கள் உள்ளங்களிலே போட்டு அந்த ஏகத்துவத்தை போட்டு அது வந்து காணாம போகக்கூடிய நிலையை வந்து அல்லாஹ் தாலா செய்வான் என்று முழு நம்பிக்கையோடு ஆமா நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அதாவது மனிதர்களுக்கு உள்ளங்களில் போட்டு இதையெல்லாம் அவர்களாவே இது யாரெல்லாம் இதை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் மூலமாக இதெல்லாம் தரமட்டமாக அவர்களே ஆக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக முடிகிறேன். இதன் மூலமாக மக்கள் வந்து சிந்தித்து என்னடா இது இவ்வளவு கொடுமையா, இவ்வளவு மூட நம்பிக்கையா, இப்படி இல்லாம மக்களை ஏமாற்றுகின்றார்கள் அப்படின்றத விளங்கி காசுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்கின்றாங்க. நயா பைசா வாங்காம ஒரு ஆளும் செய்ய மாட்டான் எந்த வேலையும். கடைகள்ல 1 ரூபாய்க்கு விற்கிற திருநீரை வாங்கி 20 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஒரு சின்ன பால்ரச கொண்டு வந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு தட்டு தகடு தாயத்து சூனியத்தை எடுக்கிறேன், செய்மீனை வைக்கிறேன், செய்மீனை எடுக்கிறேன், பேய் பிசாசு ஓட்டுறேன் அப்படின்னு இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி இவர்கள் மக்களிடத்துல காசு பிடுங்குவதற்காகத்தான் இவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய தலை, காலு, தோல், குடல் எல்லாம் எங்கள்கிட்ட கொடு என்று எல்லாத்திலையும் இவர்கள் தீனியிலையும் பணத்திலையும் தான் குறியாக இருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு நிகழ்வின் வாயிலாக விளக்கி இருக்கின்றோம். எல்லாமே இவர்களுக்கு காசுதான் முக்கியம். பொய் தான் இவர்களுடைய மூலதனம். கனவுல நான் அவரை பார்த்தேன், கனவுல நான் இவரை பார்த்தேன், இந்த அவளியா அங்கிட்டு வந்துட்டார், அந்த அவளியா இப்படி வந்து விட்டார் என்று இவர்கள் சொல்லி மக்களை வழி எடுக்கின்றார்கள் என்றால் இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தால் இது அனைத்தும் பிராடுகள், இது அனைத்தும் பித்தலாட்டம், இது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை, இது மார்க்கத்துக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது நரக படுகொலியில் நம்மை கொண்டு தள்ளக்கூடிய ஒரு மகா மோசமான மிக பெரும் பாவம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டு திருந்தி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படாதவனும் தன் கைவசம் ஒவ்வொரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார்? நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக. அல்லாஹுவே என்று கூறுவார்கள். எவ்வாறு மதிமயக்கப்படுகிறார்கள் என்று கேட்பீராக. அத்தியாயம் 23 வசனம் 88 மற்றும் 89. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226.